Hi, hello boys and girls, it's me Kanan. You're watching my whole new episode of Classic Bro. பார்க்கலாமா? it's going to that. 2 AM. பயங்கரமா பசிக்குதுயா. முட்டை பொடி பாஸ் வேணும், பிரியாணி வேணும். Definitely me. கண்டிப்பா 2 மணிக்கு பசி எடுக்கும், பயங்கரமா பசி எடுக்கும். ஆளா விடுங்கடா. ரைட் கண்டிப்பா ஐ நோ we have the pain, we know that. அந்த ஹெல்மெட் தூக்கி வீசுற ஃபீலிங்ஸ் சொன்னேன். இன்னைக்கு என்ன எனக்கு ஃபுல்லா டிப்ரெஷன் வீடியோவாவே வருது. நீங்க எப்படி இவ்ளோ பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கீங்க? நீ பார்த்த நான் பாசிட்டிவ் வைபா சுத்திக்கிட்டு இருக்கேன். டேய் இப்படி சொல்லி தான்டா எல்லாம் நோகடிச்சிட்டு இருக்கீங்க. சில பேர் இருப்பாங்க, நம்மளே அருமையான சோகத்துல இருப்போம், கவலையில இருப்போம், திடீர்னு வந்துட்டு அப்பதான் உன்ன மாதிரி வாழ்ந்த உன்ன மாதிரி தான்டா வாழணும். ஆமா நீப்பா வாழ்ந்து பாரு தெரியும். எந்த எவ்வளவு குத்தல், எத்தனை அடிகள், எத்தனை இது சொல்ல முடியல. அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். இதுல ஏன மாதிரி வாழ போறீங்களா? போகடா. அம்மா அம்மா ரீசார்ஜ் முடியும். நாளாச்சம்மா 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன டெஃபினெட்லி மீ சொல்றது. அவ வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தெரியல வருது. எனக்குன்னு யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். எனக்குன்னே வருவீங்களாடா? கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் அவன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவான். நோ கமெண்ட்ஸ். நான் சொல்ல மாட்டேன். எதடா சொல்லவனாங்கற? எதையுமே சொல்லிராதீங்க. ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறான்டி. 40 தடவை பார்க்கறேன். அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க. அந்த ஃபீலிங்ஸ்லாம் தனி. அதெல்லாம் சொன்னா புரியாது. டீயில சர்க்கரையை போட்டாலும் சர்க்கரையில டீயை ஊத்துனாலும் கரை போறது என்னமோ சர்க்கரை தான். வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் வீணா போறது என்னமோ நம்ம வாழ்க்கை தான். I'm sorry. Go on, please. கண்டிப்பா நம்ம நிறைய டென்ஷன்ல இருப்போம், கவலையில இருப்போம், ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அப்போதான் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு ஸ்டோரி போஸ்ட்லாம் போட்டு நம்மளுக்கு அனுப்புவான். ரிலேட்டபிள் தான். ஓகே, நாட் பேட். ட்ரஸ்ட் மீ, ஷிட் ஹேப்பன்ஸ். ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோட கசின் சிஸ்டர் இருந்தாங்க. அப்போது என்னோடய சிஸ்டம் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் கேம்லாம் விளையாடும்போது, கார் ரேசிங் விளையாடும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் நான் என்ன பண்ணுவேன்னா, கீபோர்டை கையில் கொடுத்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நான் அது ஒன்று பண்ணுவேன். ஸோ ஷீ லைக்ஸ் டு திங்க் லைக் ஷீ இஸ் பிளேயிங். லைக் யூஸ்வலாக எல்லாமே நம்ம பண்ணுறது தானே. அடுத்தது என்னதுப்பா? எனக்கு இது வரைக்கும் நடக்கல. நடந்திருந்தா யாராவது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ. இவ்வளோ ரொம்ப டிப்ரெஷனான ரீல்ஸாகவே வருது நம்மளுக்கு. அவ்வளோ நோண்டி இருக்கேன். டெஃபினெட்லி அது கண்டிப்பாக மிட் நைட்டில் தான் எல்லா யோசனைகளும் நம்மளுக்கு வரும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது. அவ்வளோ யோசனைகள் மண்டியில் இருக்கும்போது கண்டது கழிதெல்லாம் மண்டியில் சொல்லும். கடவுளை கெஞ்சி கேட்கிறேன், குடும்பத்தில் இருக்க பிடிச்சிருக்க எல்லாம் அப்படியே ஒளிஞ்சு போகணும். அம்புட்டு தானே இந்த ஒழிச்சிருவோம். என்னங்கடா போட்டோ மாட்டிட்டீங்க?
நான் தான் என் குடும்பத்தோட பெரிய பீடையா? நான் தான் போல இருக்கலாம். Okay, that's all for today. அவ்வளோதான். Let's see in another video. அப்புறமா ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் hope you guys see you in another vlog. Bye bye. இந்த வீடியோக்கு அது காப்பரேட் வராமல் இருந்தால் சரி. Bye.